Hello friends, welcome to Gayatri's Hobby Lobby. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா பவிஷ்ணாவோட பர்த்டேவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஊர்ல சேலம்ல வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்பா, அம்மா, அத்தை, மாமா அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணிருந்தோம். சோ இந்த பர்த்டே எப்படி போச்சு அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பவிஷ்ணா பர்த்டே அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். குட்டி பாப்பாவும் பவிஷ்ணா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பா எழுந்துட்டானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக எல்லா பலூனையும் ஊதி முடிச்சேன். கரெக்டாக பவிஷ்ணா எழுந்துட்டா. ஹாப்பி பர்த்டே பவிஷ் குட்டி. சொன்னால் நம்ப மாட்டேங்க, பவிஷ்ணாவுடைய பர்த்டேவை வந்து இது வரைக்கும் நாங்கள் ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பூனேயில் செலிப்ரேட் பண்ணோம். அங்கே இருந்தோம், அதனால் அங்கே செலிப்ரேட் பண்ணோம். அடுத்து தான் வந்து யூஎஸ் போயிட்டோமா. 5 வருஷமுமே வந்து யூஎஸில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போல்லாம் வந்து அவள் தாத்தா பாட்டிலாம் இல்லை கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு மிஸ் பண்ணுவாள். சதீஷோட அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவா. எங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு தாத்தா மாமிமான்னு கூப்பிடுவா. ஸோ எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப வந்து மிஸ் பண்ணுனா. இந்த தடவை வந்து அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும், எப்படியாவது வந்து செலிப்ரேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஊரில் வந்து சேலமில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டோம். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சதீஷ் வந்து கூட இருக்க முடியல. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் டிலே ஆனதுனால தான் அவரும் வந்துட்டு வரல. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோன்னா அவரும் வந்து பர்த்டே அப்போ வர மாதிரி தான் வந்து பிளான் வச்சுருந்தாங்க. பட் ஷிப்மெண்ட் டிலே ஆனதுனால அவரால் வந்து ஒர்க்கை விட்டுட்டு வந்து வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ நாங்களே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். பர்த்டேக்கு ஒரு 1 டே பிஃபோர் தான் வந்துட்டு நாங்கள் சென்னையிலேருந்து சேலமே வந்துட்டு வந்தோம். அது வரைக்கும் வந்து ஷிப்மெண்ட்டுக்காக வந்து யூஎஸ்லேருந்து சேலம் வருது இல்லையா, அதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக சென்னையில் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கரெக்டாக அவளோட பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சேலம் வந்துட்டு வந்தோம். வந்து அது ஒரு நாள்லேயே வந்து ஹரிபரியாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் டைம் எடுத்துருச்சு. அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு, இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அப்புறம் கேக் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு நாளிலே வந்துட்டு ஹரிபரியாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அத்தை மாமாவை வந்து கூட கூட்டிகிட்டு போயாச்சு. குட்டி பாப்பா வச்சுட்டு வாங்குறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி இல்லைனா கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த குட்டீஸ் தான் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அவங்க இல்லைன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பேன். குட்டி பாப்பா வந்து அத்தை மாமா அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தவங்களாம் மாற்றி மாற்றி வந்து பார்த்துக்கிட்டாங்க. பட் டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணின பழக்கம் இல்லாதனால நான் தனியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டீஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு இவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என்னுடைய கேமராமேன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பவிஷ்ணா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மங்களன் ஒரு நல்ல கடை ஒன்று கிடச்சதுங்க. அங்கே எங்கள் அத்தை தான் சொன்னாங்க, இங்கே போகலாமா, இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரு கடைக்குள்ளே போய் இது எல்லா ஐட்டமுமே வந்து செட்டாக வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பர்த்டே ட்ரெஸ் வந்து போத்தீஸில் வந்துட்டு வாங்கினோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு நாளில் காலையில் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து என்னுடைய மாமியார், சின்ன மாமியார், அவங்க பசங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் மாமனாரோடைய அக்கா, அவங்களோட இப்போ பசங்க ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என்னோட சித்தி சித்தப்பா, அப்புறமா வந்துட்டு எங்கள் மாமா அத்தைன்னு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, இவங்க தான் அத்தை, அவங்களோட பிள்ளைங்க 2 பேர். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவிஷ்ணாவுக்கு இந்த தடவை ஊரில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. பவிஷ்ணா போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் வந்து போத்தீஸில் தான் வந்துட்டு எடுத்தோம். வருஷம் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்தது. அம்மா இப்போ ரீசெண்டாக தான் திருச்செந்தூரில் போய் வந்து மொட்டை போட்டுக்கிட்டாங்க. பவிஷ்ணாவுக்கு வந்து வேண்டியிருந்தாங்க, அதனால வந்து மொட்டை போட்டிருக்காங்க அம்மாவும் அப்பாவும். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, கேக் கட் பண்ணுற டைம் வந்துட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு ஐஸ் கேக்கு சரவணாஸ் பேக்கரி இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக்கு சூஸ் பண்ண போனால் அவ்வளோ கேக்ஸ் வந்து லிஸ்ட் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 hours டைம் எடுத்தது. ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணிட்டோம். கேமரா தெரியுதா? சதீஷ் வந்து வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. வீடியோ காலில் தான் வந்துட்டு இந்த தடவை பவிஷ்ணாவோடைய பர்த்டே வந்துட்டு பார்க்கணுன்னு இருக்குது. எல்லா டைமும் நாங்கள் வந்து என்னுடைய சிஸ்டர் மேரேஜை ஊரில் எந்த செலிப்ரேஷன் நடந்தாலும் வீடியோ காலில் பார்ப்போம். இந்த தடவை நாங்கள் இங்கே ஊரில் இருக்கோம், சதீஷ் வந்து வீடியோ காலில் பார்க்குற மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. பவிஷ்ணா இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அத்தை மாமா வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக நானும் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இந்த தடவை மேடம்க்கு செம ட்ரெஸ் கலெக்ஷன் தான். வருஷம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. எல்லோரும் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறையா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டா. அப்புறம் நானும் வந்து கண்டுக்கல அப்படின்றனால ரொம்பவே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா.
அப்புறம் என்னுடைய தங்கச்சி ஃபேமிலி வந்துட்டு இங்கே பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்க முடியல. நாங்கள் அப்போ தான் நாங்களும் வந்து அவங்க வீட்டில் இருந்து தான் இங்கே நாங்கள் சேலமே வந்துட்டு கிளம்பி வந்தோம். ஸோ அவங்களும் வந்து வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. யுவா தான் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷிப்மெண்ட்டில் தாங்க நல்லா சொதப்பிட்டாங்க. அது மட்டும் டிலே பண்ணலை அப்படின்னா சதீஷ் வந்து கண்டிப்பாக பவிஷ்ணா பர்த்டேக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் கூட இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு காமிச்சிக்கல. பட் இருந்தாலும் சண்டேவாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து வீடியோ காலையாவது பார்த்தாருன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுங்க. நான் டெக்கரேட் பண்ணும்போது சரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாங்க. அதேமாதிரி பவிஷ்ணாவுக்கு வந்து ஊரில் இருக்கும்போது விளையாடவும் அவங்க தான் கூட வந்து கம்பெனி கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் தான். அவங்க பேர் வந்து கார்கி பருது, எங்கள் மாமனாரோடைய அக்கா பேத்திங்க தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த டைமில் கண்டிப்பாக வந்து தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க நிறையா வந்து பவிஷ்ணா கூட வந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்ப சாப்பிடுடா நல்லா படிக்கணும், நல்லா வரணும்னா யார் பேசினா சொல்லிட்டு ஒரு பிளேட்ல வச்சு தாத்தா பாட்டி மம்மியோட தாத்தாக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஊட்டி எப்போவும் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா நாங்கள் தான் வந்துட்டு வீடியோ காலில் வந்துட்டு விஷ் பண்ணுவோம். நேரில் வர முடியாது அப்படின்றதுனால இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு என்னோடய தங்கச்சி வீட்டில் தங்கச்சி ஹஸ்பண்டு அவங்க குழந்தை எல்லாருமே வந்துட்டு வீடியோ காலில் பவிஷ்ணாவுக்கு வந்துட்டு விஷ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பவிஷ்ணாவுடைய பர்த்டேக்கு வந்து நேரில் இருந்து எல்லாம் வந்து விஷ் பண்ணுறாங்க. கேக்கெல்லாம் வந்து ஊட்டி விட்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. பவிஷ்ணா எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னா எங்கள் அப்பா கேக் ஊட்டும்போது தெரியாமல் க்ரீம் நிறையா வாயில் வச்சுட்டாரு. அதனால தான் அப்படி பண்ணால் அப்புறம் சரியாக போயிடுச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா அவளோட 7th பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் டைமாக தாத்தா பாட்டியோட சேர்ந்து கொண்டாடுறா. திரும்பவும் எப்போ இது மாதிரி வந்து நடக்கும் அப்படின்றத வந்துட்டு தெரியல, பார்ப்போம். வர்ஷ்ணா வர்ஷ்ணா ஸோ இவங்க வந்து எங்கள் மாமனாரோடைய அக்கா, அவங்க பையன் ஃபேமிலி. இவங்க வந்து எங்கள் மாமனாரோடைய ஃபஸ்ட்டு தம்பி ஒய்ஃபு, இவங்க வந்து அடுத்த தம்பியோட ஒய்ஃபு, இவங்க வந்து லாஸ்ட்டு தம்பியோட ஒய்ஃபு. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக 4 மாமனார் மாமியார் வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக இவங்க வந்து என்னுடைய தாய் மாமாவோடைய ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களும். மாமா ரீசெண்டாக தான் வந்துட்டு தவறிட்டாரு. தேங்க்யூ சொல்லாமோ யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க. அடடா இவங்க வந்து என்னுடைய சித்தி, தம்பி ஒய்ஃபு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் கட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் தான் ஃபுல்லாகவே. இது வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொழுந்தனார் ஃபேமிலி வந்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பவிஷ்ணா வர்ஷனா போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது. அப்புறம் இவங்க வந்து பவிஷ்னாவோடைய டியூஷன் மிஸ்ஸு. நாங்கள் அங்கே சேலமில் இருக்கும்போது அவளை வந்து டியூஷன் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். இப்போவும் வந்து ஆன்லைனில் வந்து இவங்கக்கிட்ட டியூஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதே ஊதிக்கா ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ், ஹாப்பி பர்த்டே பவிஷ்ணா. தம்பிக்கு கொடு. சித்திக்கு கொடு பவிஷ். சித்தி குடுறா, சித்திக்கு கொடுறா பவிஷ். இரு இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் சொன்னேன்ல, பவிஷ்ணோடைய பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் சென்னையிலேருந்து சேலம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்களை முன்னாடி அனுப்பிச்சுட்டு அவர் வந்துட்டு தங்கச்சி வீட்டுக்காரர் போய் சர்ப்ரைஸாக வந்து ஜார் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேண்டில் இவங்க கேட்டிருக்காங்க, அதை அவங்க கொடுக்காம விட்டனால கொஞ்சம் நேரம் எல்லாம் பதறிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு எப்படியோ லைட்ரு தான் கிடச்சிதுன்னு அது வாங்கிட்டு வந்தார். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது. அது வந்து சுத்தமாக நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லாஸ்ட் மினிட்ல அது வந்து பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. தேங்க்யூ சரவணன், தேங்க்யூ தேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away.